நீங்க மட்டும் நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஆர்டரை பின்பற்றுங்க. அடுத்தது தமிழகத்தின் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறும், ஆளுங்கட்சியாக மாறும். என்ன எனக்கு தெரியாத அரசியல் மக்கள் பேசிட போறாங்க, செய்திட போறாங்க, நிகழ்த்திட போறாங்க, நகர்த்திட போறாங்க. எனக்கு நீங்க பலமா இல்லை, அதனால்தான் நான் பலவீனமா இருக்கிறேன். நான் பலம். எனக்கு என்ன பொறுத்தவரை எனக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. ஒப்பீட்டு அளவில் அரசியல் செய்வதற்கு எனக்கு யாரும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் உத்திகளை எங்கும் போய் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆனா நான் அடுத்த முதலமைச்சர் சொல்ல முடியாத காரணம் உங்கள் பலவீனம் தான். இவர் ஏன் கூட்டணியில் போய் நிற்கிறாரும்பா, அதுக்கு விமர்சனம் பண்ற பூரா பெரும்பாலும் இந்த தலித்துகளா தான் இருப்பான். அவனுக்கு என்னன்னா எங்க போனாலும் கூட்டம் கொடுத்து எங்க போனாலும் மாநாடுன்றான். அது அவனால சகிச்சுக்க முடியும். நம்ம ஆளாச்சே சரி, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறான், அம்பேத்கரை சொல்றான், இவன் வளர்ச்சி அடைகிறான், ரைட்டு, இவனை வாழ்த்துன்னு எவனும் வாழ்த்த மாட்டான், வர சொல்றான். கூட்டணியில் சேராம தனிச்சு நிக்கலாம். தனிச்சு நிக்கணும்னா முதல்ல நான் நிப்பாற்ற 234 வேட்பாளரும் கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமா இருக்கும். கடைசியான நிக்கணும். சொந்த காசை போட்டு செலவு பண்ணி ஜெயிச்சு வர்ற தகுதி அவனுக்கு இருக்கணும். வேட்பாளராக நிறுத்திட்டு என் கையை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தா நான் போய் அவங்க கல்யாணம் விழுந்து பிச்சை வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்கணும். அவன் என்கிட்ட போஸ்ட் ஓட்டல, துண்டறிக்கை கொடுக்கல, நான் பிரச்சாரத்துக்கு வர முடியல, என் வண்டிக்கு டீசல் இல்ல, எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, அப்படிங்கிறத வச்சுட்டு நான் எப்படி தனிச்சு நிக்க முடியும்? இது நான் குறை சொல்லல, இதெல்லாம் நம்முடைய பலவீனம். அப்ப 234 பேர் வாங்க சட்டமன்ற தொகுதியில. என்னால ஒரு தொகுதிக்கும் 10 கோடி செலவு பண்ண முடியும், அட்லீஸ்ட் 5 கோடி செலவு பண்ண முடியும். அப்படின்னு 5 கோடி செலவு பண்ற 234 பேர் வாங்க. வர்ற 2021 சட்டப்பேரவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடும். இதெல்லாம் நான் வெறும் சவாலுக்கு பேசலங்க, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சவாலாக நான் பேசல. நான் கொடுக்கிற போஸ்டர் ஓட்ட மாட்டேங்கிறீங்க, நான் கொடுக்கிற துண்டறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு நீங்க இருக்கிற தொகுதியில போய் ஆட்களை ஒதுக்கி வச்சு விளம்பரம் எழுத மாட்டேங்கிறீங்க. முழுமையாக வளர்த்துக் கொள்ளவில்லை. சும்மா வந்து நின்று எல்லாம் ஓட்டு போடுவானா? சினிமாக்காரனுக்கு ஓட்டு போடுவான், நமக்கு ஓட்டு போடுவானா?